எஸ் மெட்ராஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. இப்போ இன்றைக்கி உலகத்தையே யாரா பெருசாக ஜெயிக்கிறதுன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சர்வாதிகாரியும் கிடையாது. மாபெரும் சர்வாதிகாரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பசங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் உட்காந்து வேலை பார்த்துங்கிற ஃபோன். இந்த ஃபோன் ஒரு காலத்தில் பெரிய வைரஸை பரப்பும், எல்லா குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் அழிக்கும், ஃபேமிலி அழிக்கும், பெரிய தீராத ஒரு நோய் வரப்போதுன்னு நான் சொல்கிறேன். யாரும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த ஃபோன் மூலமாக இந்த உலகத்தையே அழிக்கலாம். இந்த ஃபோன் மூலமாக இந்த உலகத்தை எப்படியெல்லாம் நம்ம இணைக்கிறோமோ இதே ஃபோன் மூலமாக இந்த உலகத்தை அழிக்க முடியுன்றது ஒரு சர்வே சொல்லுது. நம்ம கேட்கறதே கிடையாது, நமக்கு அது மூளை ஏற்றுக்கிறதே கிடையாது. குழந்தை அழுதா கையில் ஃபோன், குழந்தை முடிவெட்டலாம் கையில் ஃபோன், குழந்தை சாப்பிட்லனா கையில் ஃபோன், குழந்தை தூங்கலனாலும் கையில் ஃபோன். அந்த ஃபோனுன்ற அணுக்கள் எல்லாம் மூளையில் ஏறி அந்த ஃபோன் இல்லாத அந்த குழந்தையால் வாழவே முடியாது. பெற்றவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பணம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலும் படிப்பு ஏறல, ஃபோன் தான் ஞாபகம், கேம். இன்றைக்கி தெருக்கு மூலையில் அது ஏழைப்பட்ட மக்கள் தான் அந்த ஃபோனில் அடிக்ட் ஆகிறாங்க. வசதியான மக்கள்லாம் யோகா, கராத்தா, சிலம்பம் ஏதோ ஒரு உடற்பயிற்சிகளே போயிடுறாங்க, அதை ஒரு அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த ஏழைப்பட்ட மக்களுக்கு அது ஒரு போதையாக வந்து ஃபோன் மூலமாக அழிச்சிக்கிறாங்கன்றது ஒரு பெரிய வேதனையான விஷயங்குது. இந்த நாட்டு தலைவர்கள் இதை யாரும் பொருள்படுத்தவே கிடையாது. அதுக்கு முன்னாடி சைனாவில் படிக்கிற மாணவர்கள் அப்பா அம்மாவுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபோன் மூலமாக வாழ்க்கையை அழிக்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மா இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, உயிரை பணைய வைக்கிறாங்க நீங்கள் வாழ்வதற்காக, அப்படிப்பட்ட ஒரு காணொலியை போட்டு காட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டானுங்கன்னா நீ படித்தா எனக்கு படிக்கலானுங்கன்னா எனக்கு பணம் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம், பாருங்கள். மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பா இப்படி தானே ஏதோ இடத்துல கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறேன். நான் படிப்பை புரிஞ்சிக்காமல் விளையாட்டுலையும் வெட்டி கதையாக இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைங்களும் கண்ணீர் விடுதில்லவா. ஒரு கம்பி மலை ஏறி தன் உயிரை பயணம் வைக்கிறோம். சாகிறது கூட குடும்பத்துக்காக தானே சாகிறோம். ஏதாச்சும் பிள்ளைங்க புரிஞ்சிருக்குமா? அந்த இடத்துல ஏறி தொங்குறோம். நம்ம பிள்ளை நல்லா படிக்குமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா, இப்படி ஒவ்வொரு கனவுக்குள்ளே தான் ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கை இருக்கு. யாருக்கு புரியுது? பசங்க வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கும்.